இந்தியாவிலிருந்து தென்கொரியா நாட்டிற்கு நான் பயணித்த இந்த விலாகோட கடைசி பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் கப்பலோட்டும் தமிழன் சபரீஷ். என்னோட அடுத்த கப்பல் ஏறுவதற்காக இந்தியாவிலிருந்து தென்கொரியாவுக்கு எப்படி பயணித்து வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தென்கொரியா நாட்டோட கடல் பகுதிக்கு மேலே தான் இப்போ நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே லேண்ட் ஆகிடுவோம். முதலாவதாக தென்கொரியாவில் இன்ச்சியான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் நம்ம போய் இறங்குவோம். இன்ச்சியான் சிட்டியில் இறங்கின உடனே அங்கே நமக்கு ஒரு 14 நாள் குவாரண்டைன் இருக்கும். கொரியாவில் இன்னமும் இந்த குவாரண்டைன்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இன்ச்சியான் சிட்டியோட போர்ட் தெரியுதா உங்களுக்கு? இன்ச்சியான் சிட்டியோட துறைமுகம் அதுவே ஒரு ஐலாண்டில் தான் இருக்குது. கொரியாவை சுற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் நிறையாவே இருக்கும். நான் கப்பலில் வரப்போ நிறையா பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இங்கேருந்து தானே நாங்கள் கப்பல் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். கப்பலில் போகிறப்போ உங்களுக்கு இந்த கொரியாவில் இருக்க ஐலாண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்தெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவோம். என்னோடய சீஃப் ஆஃபீஸர் இந்த இன்ச்சியான் ஆங்கரேஜுக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாங்கள் குவாரண்டைன் இருக்க போகிற ஹோட்டல். இதோ அங்கே ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே தான் இன்ச்சியான் சிட்டியும் இருக்குது. இதோ அங்கே கப்பல்கள்லாம் இருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கப்பல்லாம் ஆங்கரில் இருக்குது. அதுதான் இன்ச்சியான் சிட்டி. ஸோ நம்ம குவாரண்டைன் போனதுக்கப்புறமாட்டி பார்ப்போம் அங்கேருந்து இந்த ஆங்கரேஜும் இந்த ஹார்பரும் தெரியுதா அப்படின்ட்டு. என்னோடய சீஃப் ஆஃபீஸருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அவர் எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார். எங்களுக்கு ஒரு 15 டேஸ் முன்னாடியே வந்துட்டார். அவர் இப்போது அவங்களாம் டாப் 4 ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. கேப்டன், சீஃப் ஆஃபீஸர், சீஃப் இன்ஜினியர், செகண்ட் இன்ஜினியர், இவங்க 4 பேரும் டாப் 4 ஆஃபீஸர். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர், இவங்க 5 பேரும் மேனேஜ்மெண்ட் லெவலில் உள்ளவங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்த ஒரு புது கப்பல் எடுக்கிறதுனாலும் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே வந்துடுவாங்க. கேப்டனும் சீஃப் இன்ஜினியரும் கொரியன்ஸ் தான். ஸோ அவங்க ஆல்ரெடி இங்கே கொரியாவில் தான் இருக்காங்க. சீஃப் ஆஃபீஸர், சீஃப் இன்ஜினியர், அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸர்லாம் ஒரு 15 நாள் முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஷிப் பில்டிங் யார்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போய் அந்த இனிஷியல் செட்டப்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமாட்டி போய் அவங்கள ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போது ஃப்ளைட் இன்ச்சியான் சிட்டியில் லேண்ட் ஆக போகுது. இன்ச்சியான் சிட்டியில் லேண்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. ரன்வேல போய்கிட்டு இருக்கோம். குவாரண்டைன் இருக்க வைப்பாங்கன்ட்டு சொன்னேன்ல. ஆம் நண்பர்களே, இங்கே ஒரு 14 நாள் குவாரண்டைன் இருக்குது எங்களுக்கு. இங்கேருந்து நான் டைரெக்டாக ஷிப்பு ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே இன்ச்சியான்லேயே எங்களை 14 நாள் குவாரண்டைன் பண்ணுறாங்க. அது கொரியன் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். அதாவது கொரியா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செகண்ட் வேவ் வந்தப்போ அவங்க கண்ட்ரியில், அதாவது சவுத் கொரியாவை சொல்கிறேன், அவங்க கண்ட்ரியில் எப்போ ஒரு ஃபஸ்ட்டு கேஸ் கண்டுபிடிச்சாங்களோ அப்போவே அவங்க லாக்டவுன் போட்டாங்க. நம்ம இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியாவோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கேஸஸ் அங்கே அவ்வளோ அசால்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இன்னமும் அதாவது செகண்ட் வேவ் முடிஞ்சிருச்சு, தேர்ட் வேவ் இன்னும் வரல. ஆனாலும் இவங்க அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஃபாரின் நேஷ்னல்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 14 நாள் குவாரண்டைன் இருக்கணும். கொரியன் நேஷ்னாலிட்டி வந்தாலும் அவங்க குவாரண்டைன் இருக்கணும். ஆனால் அவங்க ஹோம் குவாரண்டைன் இருந்துக்கலாம். இந்த குவாரண்டைனுக்கான செலவு எல்லாமே எங்கள் கம்பெனி தான் ஏற்றுக்குது. இந்த குவாரண்டைன் வைக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கான செலவு பார்த்திங்கன்னா 1.2 மில்லியன் கொரியன் ஓன், அதாவது நம்ம நாட்டு மதிப்பில் 87,000 ரூபாய் கிட்டத்தட்ட. அது எல்லாத்தையுமே எங்கள் கம்பெனி தான் பார்த்துக்குது. ஸோ ஒன்ஸ் குவாரண்டைன் முடிஞ்சதும் நாங்கள் இங்கே இன்ச்சியான் சிட்டிலேருந்து ஜியார்ஜி சிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். அங்கே தான் எங்கள் ஷிப் பில்டிங் யார்டு இருக்குது. ஷிப் பில்டிங் யார்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சாம்சங்கிற பேர் ஒரு பரிச்சயமான பேர் தான். அது ஜியார்ஜி சிட்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்களும் எங்கள் டாப் 4 ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து எங்கள் கப்பலுக்கு தேவையான அந்த முதல் கட்ட பணிகளெல்லாம் பார்ப்போம். வெளியில் ஹோட்டலில் தங்கி தான் ஒரு 10-15 நாள்கிட்ட வெளியில் ஹோட்டலில் தங்கி டெய்லி ஷிப் யார்டுக்கு போயிட்டு
டெய்லி பார்த்துட்டு வருவோம். ஃப்ளைட் திரும்பிருச்சு. அதான் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்கி போகிற அந்த பேசஞ்சர் போர்டிங் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கொரியா ரீச் ஆகிட்டோம். இப்போ லோக்கல் டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஈவினிங் 5:30 ஆகுது. கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்லேருந்து எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கவங்களாம் போவாங்க. அதுக்கப்புறமாட்டி நான் Zone 4 இருக்கேன். ஸோ அடுத்ததான் நான் போவேன். வாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாட்டி கொரியா ஏர்போர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். முன்னாடி போயிட்டுருக்கிறது என்னோடய 3rd இன்ஜினியர். என்னோடய 2nd ஆஃபீஸரும் 4th இன்ஜினியரும் தான். 2nd ஆஃபீஸர் வந்துட்டாங்க. 2nd ஆஃபீஸர் 4th இன்ஜினியர் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கப்பவே வந்துட்டு எங்கள்கிட்ட ஒரு 3 டாக்குமெண்ட், அதாவது 3 பேப்பர் கொடுத்து எங்களை ஃபில் பண்ண சொன்னாங்க. இமிக்ரேஷன், அப்புறம் குவாரண்டைன், அப்புறமாட்டி இந்த கொரோனா சம்மந்தமாக வந்துட்டு அந்த 3 பேப்பரும் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில் பண்ணாதவங்க தான் இங்கே சைடில் நின்று ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபில் பண்ணாதவங்க இல்லாட்டி தப்பாக ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு சைடில் நின்று ஃபில் பண்ணுறாங்க. வந்தோடனே வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க எங்கள் எல்லாருக்கும். இந்த டெம்பரேச்சர் செக் பண்ண பொண்ணு வந்துட்டு செக்யூரிட்டி ரீசனுக்காக வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி எடுக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கவுண்டரில் வந்துட்டு RT-PCR டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்துட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக நாங்கள் உள்ளே போகிறோம். ரெண்டாவதாக வந்துட்டு இந்த கவுண்டருக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. அதாவது குவாரண்டைன் இருக்கிறதுக்காக அந்த அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அவங்களே ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக வந்துட்டு இது இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு இன்னும் எத்தனை கவுண்ட்ரு போகணுமோன்ட்டு தெரியலை. கவுண்டராக போயிட்டுருக்கோம். நண்பர்களே, நாம் இப்போது இமிக்ரேஷன் முடித்தாச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம போய் பேக்கேஜை கலெக்ட் பண்ணணும். பேக்கேஜ் வந்துட்டு 17 நம்பர் கேட்டில் இருக்கும் அப்படின்ட்டு போர்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ 17 கேட்டை நோக்கி நடந்து போய்கிட்டுருக்கேன். செவன்டீன்த் நம்பருக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த ஃப்ளைட்டில் வந்த லக்கேஜ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த 17th நம்பர் கன்வேயர் பெல்ட்டில் தான் வந்திருக்கோம். என்னோடய பேக் எங்கே இருக்குது? அதோ என்னோடய ட்ராலி கிடக்கு. என்னோடய ட்ராலி அப்புறம் என்னோடய பேக் ரெண்டுத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்புவோம். இதற்கு முன்னாடி தாண்டி வந்த கவுண்டரில் வந்துட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க. அந்த ஸ்லிப்பை தான் வந்துட்டு இப்போ என்னை நிற்க வச்சு கேட்டாங்க. அதை அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. இந்த கேட்டை தாண்டி போவோம். இதோ நம்மளை இந்த சைடு வர சொல்கிறாங்க. எல்லோரும் எப்படி எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்படி எல்லாம் பக்காவாக வந்துட்டு ஓவரால் ஃபேஸ் ஷீல்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இந்தியன் ஏர்போர்ட்லலாம் இந்த மாதிரி யாருமே இல்லை. இதோ என்னோடய 2nd ஆஃபீஸர்
என்னோடய தேர்ட் இன்ஜினியர் இன்னும் வரல, அவர் உள்ளே தான் இருக்கார். அதை இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் தேர்ட் இன்ஜினியர் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஆஃபீஸர் முன்னாடி போயிட்டாங்க. செகண்ட் ஆஃபீஸர், நான், அப்புறம் ஃபோர்த் இன்ஜினியர் 3 பேரும் போயிட்டுருக்கோம். என்னோடையே ஒரு நண்பர் வந்துக்கிட்டு இருக்காரு, கொரியன் நண்பர். அவர் என்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக அவரோட மொபைலில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நிறையா கொரியன்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதனால் அவர் டிரான்ஸ்லேட்டரில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. I'll bring my friend, don't worry. Okay. Okay, thank you. You study Korea, okay? Here is Korea. Korea. 감사합니다. 감사합니다. Thank you. 감사합니다. okay. I know only 안녕하세요. 안녕하세요. Hello. Hello. 니. Me? 난. Me? 난 means me. 난. 니. 나. Same in my language. 나는 잘생겼다. 나는 잘생겼다. 잘생겼다. 나는 I'm yeah. handsome. Yeah. 나는 sabris. Same in my language also. 나는 니. ஆக்சுவலாக நான் என்னோடய தேர்ட் இன்ஜினியர் இன்னும் வரலன்னு சொன்னேன்ல, அதை வந்துட்டு அவர் வந்து ஐ வில் பிரிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு அவர் ஃபோனில் டைப் பண்ணி காட்டினார். அதுக்கப்புறமா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம், நம்ம தமிழ் வார்த்தைகளும் கொரியன் வார்த்தைகளும் வந்துட்டு நிறையா சிமிலராக இருக்கும் அப்படின்ட்டு. நான் கூட ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் 600 வார்த்தைகள்கிட்ட வந்துட்டு ஒன்றா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த நான், நீ அதெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவருக்கு தெரியுது பார்த்தீங்களா, நான் அப்படின்னு சொன்னப்போ வந்துட்டு அவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொன்னார். அதோடு வந்துட்டு கம்சம்பிதா அப்படின்ட்டு கொரியன் லாங்குவேஜில் தேங்க்யூ சொல்கிறதுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. குவாரண்டைன் போகிறவங்களெல்லாம் வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 லேனாக பிரிச்சுட்டாங்க. ஒரு லேன் வந்துட்டு ஐ திங்க் சீஃபேரர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்களாம் ஆர்டினரி ட்ராவலர்ஸ். இந்த லேன் வந்துட்டு சீஃபேரர்ஸ்க்கு. ஸோ இங்கே பாருங்கள், போலீஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு கொரியன் போலீஸ். எல்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு போகிறோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கவங்களாம் வந்துட்டு அதர் ட்ராவலர்ஸ், அவங்களாம் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே எனக்கு இப்போ வெரிஃபிகேஷன் நடக்குது. வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக சீஃபேரர்ஸ் இருக்காங்க. நாங்களாம் வந்துட்டு இங்கே உட்காடுறோம். அவர் என்னோடய செகண்ட் ஆஃபீஸர். இந்த கொரியா ஏர்போர்ட்டில் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு முதல் முறையாக ஒரு சின்ன கார்டன் செட்டப்பை நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஒரிஜினல் செடிங்க. இவ்வளோதான் வந்துட்டு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் தோஹாவோட ஏர்போர்ட் எப்படி இருந்துச்சு, இங்கே இன்ச்சான் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஸ்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1/2 hour ஆயிடுச்சு. ஒரு பேட்ச் போயிட்டாங்க. ஒரு பஸ்ஸுக்கு வந்துட்டு 20 பேர் தான். ஸோ ஒரு பேட்ச் போயிட்டாங்க எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. அடுத்து நாங்கள் தான் போவோம். இப்போ தான் வீட்டுக்கு ஃபோன் பேசினேன், என்னோடய குட்டி பையனை பார்த்தேன். என்னோடய ஒய்ஃபையும் குட்டி பையனையும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். சரி, அடுத்து நம்மளை கூப்பிட்றாங்க, நம்ம கிளம்புவோம். அதோ நாங்கள் போகிற பஸ்ஸு நிற்கிது. வரிசையாக லைனில் வந்தவங்க எல்லோரும் வந்துட்டு அவங்களோட பேக்கேஜ்லாம் தூக்கி பஸ்ஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களை குவாரண்டைன் வைக்க போகிற அந்த ஹோட்டலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பஸ்ஸில் மொத்தம் 20 பேர் இருக்கோம், ஒரு போலீஸ் ஆஃபீஸரையும் சேர்த்து. போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் கூடயே வராங்க. உங்களுக்கு கொரியாவை வீடியோ எடுக்கலான்னு தான் பார்த்தேன், கொரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் நைட் நேரங்கிறதுனால ஒன்றுமே வெளில தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட் சீட்லேயாச்சும் உட்காந்து ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டு வழியாக ஏதாச்சும் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அங்கே என்னை உட்கார விடலை. ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஹோட்டல். வாங்க இப்போ பஸ்லேருந்து இறங்குவோம். எவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கியா பஸ்ஸுங்க, இந்த நாட்டில் கியாவில் பஸ்லாம் இருக்குது.
அஃப்கோர்ஸ் கியா வந்துட்டு சவுத் கொரியாவோட கம்பெனி தான். எல்லோரும் பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பஸ் வந்து நின்ன முன்னாடியே வந்துட்டு பேக்கேஜ் எல்லாம் சானிடைஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வந்துட்டு பேக்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஸ்ப்ரே அடித்தார். அப்புறமாட்டி எங்களை பஸ்குள்ளரே உட்கார வச்சு ஒருத்தர் வந்து எங்கள் எல்லோரும் பாஸ்போர்ட்லேயும் வந்துட்டு நம்பர் வைஸ் ஒட்டினாங்க. அந்த நம்பர் வைஸ் வந்துட்டு எல்லாரையுமே வெளியில் நிற்க வச்சாங்க. அப்புறமாட்டி அதே நம்பர் வைஸ் வந்துட்டு உள்ளார உட்கார சொல்லி ஒரு டேபிளுக்கு 2 பேர் அதே நம்பர் வைஸ் எல்லாரையுமே உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சு இங்கே வந்துட்டு இங்கே இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க. இது வேறு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்துட்டு எல்லோரும் ஃபோன்லேயும் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணார். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஒருத்தராக உள்ளே போயிட்டுருக்காங்க. என்னோடய நம்பர் வந்துட்டு 17. ஸோ வந்துட்டு இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமாட்டி நான் போவேன் உள்ளார. அவ்வளோதாங்க, ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் நம்பர் 706. இதான் என்னோடய ரூம். அடுத்த 14 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே தான் அடைச்சி வைக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். ரூம் இந்தியாவில் கொடுத்த ரூம் அளவுக்கு இல்லைனாலும் வந்துட்டு ரூம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் டைம் சைன் ஆஃப் பண்ணி இந்தியா வந்தப்போ அங்கே என்னைய டெல்லியில் இருக்க தாஜ் கோரமண்டலில் குவாரண்டைன் வச்சுருந்தாங்க. அது ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். செம்மையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் குவாரண்டைன் தான். அவ்வளோதான் நண்பர்களே, என்னோட இந்த இந்தியாவிலேருந்து சவுத் கொரியா வந்த பயணம் முடிஞ்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.